எல்லாருக்கும் வணக்கங்க. ஒருத்தங்க வீட்லேயும் ஃபஸ்ட் எய்ட் கிட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இன்னும் நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் என்னென்ன வைக்கலாங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னா முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் டக்குன்னு எது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்ததும் தெரியும். இல்லாட்டி உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து களைச்சி போட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் க்ரீம். இது வந்து நீங்கள் புண்ணாகுது அப்படின்னா அந்த புண்ணுக்கு மேலே போடுறதுக்கு. அப்புறம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி காட்டன் பட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் வந்து நம்ம எப்போ புண்ணாகுதுன்னு தெரியாது, எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியாது. ஸோ கையில் ஜெர்ம்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இந்த டிப்பில் நீங்கள் வந்து மருந்து போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பஞ்சு போட்டு இந்த கட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற பிளாஸ்டர். அப்புறம் இது என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புண்ணு ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த புண்ணை வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த மெடிசன் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்காக கொடுக்குற ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வச்சுருக்க காட்டன் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சர்ஜிக்கல் காட்டனில் வச்சு நீங்கள் புண்ணை க்ளீன் பண்ணுறது, புண்ணுக்கு வந்து மேலே வந்து நீங்கள் வச்சு ஒட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொஞ்சம் பெரிய புண்ணு இல்லை பெரிய அடியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி பேண்டேட் போட்டு நீங்கள் சுற்றி கட்டி விடலாம். இது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தாங்க. இது எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தணும். ஒருவேளை யாருக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் இது சொல்லிக் கொடுக்குற இடம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செயின்ட் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது செகண்டு. இந்த பாக்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு இதை சொல்ல முடியாது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோடய அயன் டேப்லெட். நமக்கு வந்து அப்பப்போ தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். ஸோ எனக்கு பிளட் கம்மியாக இருக்கனால அயன் டேப்லெட் ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணனால நான் அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா க்ரீமு, ஆன்டிசெப்டிக் க்ரீம் தான். ரேஷஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா வால்னி, அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து பெனடால் நான் வந்து சிங்கப்பூரில் வாங்கினேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம பேராசிட்டமால் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி தான் அது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்றது செரிக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டைஜீன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய தைலம். இதுவும் ஒரு விதமான தைலம் தாங்க. இதெல்லாம் சும்மா வந்து எனக்கு வேணுங்க, ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் ஸ்டாக்கு எப்பவுமே வச்சுக்குவேன் எக்ஸ்ட்ராவாக. அடுத்து பார்த்திங்கன்னா இது எலாஸ்டிக் பேண்டு. எனக்கு அடிக்கடி வந்து சின்ன சின்னதாக சமையல் பண்ணும்போது இல்லை எங்கேயாச்சும் அடிபட்டு கையில் கட் பண்ணிக்குவேன் கை காலில். அதனால நான் எலாஸ்டிக்ஸ் எப்பவுமே வச்சுருப்பேன், எலாஸ்டிக் பேண்டேடு. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இது செலனோ பாஸ். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா நைட்டு ஒட்டிட்டு படுத்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப சூப்பராக ஹீலாக இருக்கும். ஸோ அதுக்கு தாங்க. இதுதான் என் வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்குன்ட்டு தனியாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை வச்சுக்கணும். இது வந்து எப்பவுமே வந்து நமக்கு எல்லாமே எது முக்கியம்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கலாம், என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் எல்லாமே வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் டாக்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க வீட்லேயும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லைனாலும் கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.